சினிமாவுல சிஸ்டம சரி பண்ற தளபதி வந்து நிஜ வாழ்க்கையில சிஸ்டமோட சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரா? இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற கேள்வி. ஆமா, நடிகர் விஜய், அதாவது இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர், கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவம் பத்தி சிபிஐ கிட்ட விசாரணைக்கு போயிருக்கார். அதுவும் சும்மா இல்ல, சுமார் 7 மணி நேரம் நடந்திருக்கு அந்த விசாரணை. எக்ஸாக்ட்லி. இது வெறும் விசாரணை இல்ல, அவரோட அரசியல் என்ட்ரிக்கு கிடைச்ச முதல் பெரிய அக்னி பரீட்சை. கரெக்ட். இந்த மொத்த கேஸ்லயும் சிபிஐயோட ஃபோக்கஸ் ஒரே ஒரு விஷயத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 7 மணி நேர வித்தியாசமா? அதேதான். நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டிய நேரத்துக்கும் அவர் அங்க வந்து சேர்ந்த நேரத்துக்கும் நடுவுல இருந்து அந்த பெரிய டிலே. அந்த தாமதம் தான் 41 பேர் உயிரிழந்த அந்த நெரிசலுக்கு மூல காரணம்னு சிபிஐ சந்தேகப்படுதா? ஆமா, இது ஒரு சாதாரண தாமதம் இல்ல, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியரா அவங்க பாக்குறாங்க. ஹோல்ட் ஆன், ஒரு நிமிஷம். ஒரு தாமதத்தை மட்டுமே வச்சு இவ்ளோ பெரிய ட்ராஜடிக்கு ஒருத்தரை பொறுப்பாக்க முடியுமா? இது சட்டப்படி நிற்குமா? இங்கதான் விஷயமே சீரியஸ் ஆகுது. இல்ல, இதுல வேற எதுவும் பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கா? அது இருக்கலாம், ஆனா இது ஏதோ லோக்கல் போலீஸ் விசாரிக்கிற கேஸ் இல்ல. சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவு ஆன்டி கரப்ஷன் யூனிட் உள்ள வந்திருக்கு. வாட்? ஒரு நெரிசல் சம்பவத்துக்கு எதுக்கு ஆன்டி கரப்ஷன் யூனிட்? அதுதான் முக்கியமான கேள்வி. அப்படின்னா நிகழ்ச்சி ஏற்பாடுகள்ல நிதி முறைகேடு நடந்திருக்கலாம், இல்லனா அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கலாம்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. ஓகே, சோ தி ஆங்கிள் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். ஆமா, அது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு குழு இதை கண்காணிக்கிறதும் இந்த வழக்கின் தீவிரத்தை காட்டுது. இது வெறும் நெக்லிஜென்ஸ் இல்ல. இந்த மாதிரி சிக்கலான அரசியல் நகர்வுகளை நம்ம தொடர்ந்து ஆழமா அலசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரியான ஆழமான அலசல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. சரி, நாம விட்ட இடத்துக்கு வருவோம். இந்த சட்ட சிக்கல்களை தாண்டி இது அவரோட இமேஜை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். சர்க்கார், மாஸ்டர் மாதிரி படங்கள்ல அவரோட மாஸ்டர் பிளான ஒரு சின்ன தப்பு கூட நடக்காம பாத்துக்கிற, சிஸ்டமையே கேள்வி கேட்கிற ஒரு ஆளுமை. அந்த ஆன்ஸ்கிரீன் பர்சோனா தான் அவரோட அரசியல் மூலதனம். ஆனா இப்போ நிஜ வாழ்க்கையில அவரோட முதல் பெரிய நிகழ்ச்சியிலேயே இவ்ளோ பெரிய நிர்வாக குளறுபடி நடந்திருக்கிறது. அவரோட நான் சிஸ்டத்தை சரி பண்ண வரேங்கிற வாதத்தையே உடைக்குது இல்லையா? நிச்சயமா உடைக்குது. அது மட்டும் இல்ல, அந்த சினிமா பிம்பத்தை நம்பி வர்ற முதல் தலைமுறை வாக்காளர்களை இந்த மாதிரி சம்பவங்கள் ரொம்பவே யோசிக்க வைக்கும். அப்படிங்கிற எண்ணம் வரும். கண்டிப்பா. அவரோட அரசியல் எதிரிகளுக்கு இதை விட பெரிய அஸ்திரம் கிடைக்காது. ஒரு நிகழ்ச்சியை சரியா நடத்த முடியாதவர் எப்படி ஒரு மாநிலத்தை நடத்துவார்னு அவங்க கேட்கிற கேள்விக்கு இப்போதைக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. ஆனா இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையா இருக்க வாய்ப்பே இல்லையா? அஃப்கோர்ஸ், தி பொலிட்டிக்கல் வெண்டட்டா ஆங்கிள் அது அவங்களோட பிரைமரி டிஃபென்ஸா இருக்கும். ஆனா அதை சட்ட ரீதியா நிரூபிக்கணுமே. ஆமா, மக்கள் மன்றத்துல எங்க மேல தப்பு இல்ல, கூட்டம் கட்டுப்பாட்டை மீறி வந்துடுச்சுன்னு சொல்றது எடுபடாது. ஒரு தலைவனோட முதல் கடமையே தன்னை நம்பி வர்ற மக்களை பாதுகாக்கிறது தான். அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி விழுந்திருக்கு. ஆமா, பொங்கலுக்கு பிறகு மறுபடியும் விசாரணைக்கு சமன் வரும்னு சொல்றாங்க. சோ the heat is definitely on. So what's the bottom line? இந்த சட்ட மற்றும் அரசியல் அழுத்தத்திலிருந்து அவர் வெளியே வந்தா கூட அவரோட அரசியல் பயணத்துக்கு இது ஒரு நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்துமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த வழக்கிலிருந்து அவர் சட்டப்படி நிர்தோஷியா கூட வரலாம், தப்பே இல்லைன்னு கூட தீர்ப்பு வரலாம். ஆனா அவர் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய சவால் நீதிமன்றத்தில் இல்ல, மக்கள் மன்றத்துல தான். அதாவது அந்த பெர்செப்ஷன் பேட்டில். எக்ஸாக்ட்லி. நான் சிஸ்டத்தை மாத்த போறேன்னு சொல்ற ஒரு தலைவர் தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன சிஸ்டத்தை கூட சரியா கையாள தெரியாதவன்ற விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? அதுதான் இப்போ அவர் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். திரையில் கட்டமைக்கப்பட்ட அந்த கதாநாயகன் பிம்பம் நிஜ உலகத்துல ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. சரிவுன்னு சொல்றதை விட ஒரு ரியாலிட்டி செக். இந்த முழு பிரச்சனையும் பத்தி உங்க கருத்து என்ன? இது நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலத்தை பாதிக்குமா இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, அதை படிக்க நாங்க ஆவலா காத்திருக்கோம்.